ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காய், அதே கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காவை அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்மளோட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு பிஞ்சு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். நம்ம வெல்லம், வாழைப்பழம் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவே நல்லா லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அதுலேயே மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா மட்டும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இங்கே பால் இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது இப்போ நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. அப்படியே 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. நம்மளோட குழி பணியார சட்டி வச்சு நெய் விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக மீடியம் சைஸாக விட்டுக்கலாங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். சிம்லே வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும் நம்ம வெல்லம் போட்டதுனால. நம்ம வெந்து வந்திருக்கு, எடுத்துடலாங்க. பாருங்க, நம்ம பணியாரமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடாக பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாவை நம்ம தோசை தவாவில் குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்மளோட அதே பணியார மாவு தான், அதை சின்ன சின்னதாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக விட்டு எடுத்துக்கலாம். இது இப்போது 1 சைடு திருப்பி விட்டுக்கலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை மாதிரியும் ஊற்றித்தாங்க, பணியாரம் மாதிரி செஞ்சுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பணியாரமும் இந்த குட்டி தோசையுமே சர்வ் பண்ணிடலாம். வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.